போக்கோல இருந்து C50 அப்படின்னு ஒரு புது மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா பார்ப்போமா? பாக்ஸை பார்த்தா ஆல்ரெடி பார்த்த பாக்ஸ் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் கலர் மட்டும் தான் வேறு. என்ன பாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி எப்பயும் போல் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, POCO C50 அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஓப்பன் பண்ணால் உள்ள POCO அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் உள்ள மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு 10 வாட் அடாப்டர், மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அவ்வளோதான் இருக்குது. முதல்ல மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு கிரிப் இருக்குது. அது போக கீழே POCO அப்படின்னு ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த கேமராஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 9.09 mm இருக்கு, வெயிட் 192 கிராம் இருக்கு. அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தால் இங்கே 6.52 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் டிஸ்பிளே அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கு 120 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. இது ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, டச் சாம்பிளிங் ரேட். டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓரளவு டீசெண்டாக இருக்கு. இண்டோரில் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. அவுட்டோரில் சன்லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கேமராவுக்கு வந்தால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் பிரைமரி சென்சாரா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் 2 கேமரா அப்படின்னு காமிக்கிறதுக்காக சேர்த்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் மெகாபிக்சல் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓரளவு போட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். பெரிய அளவில் கேமரால எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. அதே மாதிரி இங்கே கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே உள்ள வந்து போட்டோ, வீடியோ, போர்ட்ரைட் இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பெரிய அளவில் ஃபீச்சர்ஸ் கிடையாது. கேமராவோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க அவுட்டோர்ல சன்லைட்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டா போட்டோஸ் எடுத்துக்க முடியும். இண்டோர்ல லைட்டிங் கண்டிஷனே இல்லாத இடத்துலலாம் இல்ல டீசென்டான லைட்டிங் இருக்கிற இடத்துலலாம் போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இருந்தாலுமே உங்களுக்கு சாம்பிள் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோஸ் பொறுத்தவரை மேக்ஸிமமா செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலயுமே 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இப்போ சாம்பிள்ஸ் பாருங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு பார்த்தா MediaTek Helio A22 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு பிராண்ட்லமே ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸர் தான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல தான் இவங்களும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. நார்மலா ஒரு டே டு டே யூசேஜ்க்கு நீங்க ஒரு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், அந்த மாதிரியான யூஸ்க்கு வந்து இது ஓகேவா இருக்கும். நீங்க கேமிங் அப்படின்னு போனீங்கன்னா பெரிய அளவுலலாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. இது கேமிங் மொபைலும் கிடையாது, ஒரு பேசிக் யூஸ்க்கான ஒரு மொபைல் தான். அடுத்ததா இதுல OS அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 Go எடிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ஓரளவு நல்லா இருக்கும், ஸ்மூத்தாவும் இருக்கும். இங்க 3GB RAM அப்படிங்கிறதுனால Go எடிஷன் கொடுத்தது நல்ல விஷயம். பெரிய அளவுல நமக்கு லாக் ஆகாது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம POCO மொபைல் அப்படினால எப்பவுமே MIUI கொடுப்பாங்க. பட் இந்த மொபைல்ல ஸ்டாக் Android கொடுத்திருக்காங்க. க்ளீனான ஸ்டாக் Android அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, ப்ளோட்வேர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி போன்ல எல்லாம் Netflix வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி போன் வாங்குறவங்க ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப பேசிக்கான யூஸ்க்கு தான் வாங்குவாங்க. அவங்கள OTT பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. சோ இதெல்லாம் எதுக்கு Netflix கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல, ப்ரீ இன்ஸ்டால் தான். பட் ஒருவேளை பிடிக்கல அப்படினா கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இங்க பேட்டரிக்கு வந்தா இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம அன்பாக்சிங்ல பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா எப்படினாலுமே ஒரு 3 மணி நேரம் டைம் ஆயிடும். பட் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பெருசா யூஸ் பண்றதுக்கு எதுவுமே விஷயம் கிடையாது. அதனால பேட்டரி வந்து பெருசா ட்ரெயின் ஆகாது. நீங்க நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வரும். நீங்க ஹெவியா யூஸ் பண்ணீங்க முடியாது, இருந்தாலும் ஹெவியா யூஸ் பண்ணனும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வரும். சோ பேட்டரி லைஃபை பத்தி பெருசா இதுல நீங்க யோசிக்க வேணாம். இத சார்ஜ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தா இங்க மைக்ரோ USB கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாட்டம்ல பார்த்தா அப்படினா இங்க ஒரு மைக் இருக்கு. அது பக்கத்துல 3.5 mm ஜாக் இருக்கு. அப்படியே இங்க லெஃப்ட் சைடு வந்தா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. பாட்டம்ல பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. டாப்ல வந்தா இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டீசென்ட்டா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படியே ரியர்ல வந்தா அப்படினா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. நம்ம கையை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அன்லாக் ஆகுது. நல்லா ரொம்ப ஃபாஸ்டாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு ஓகே அப்படின்னு நினைச்சுக்கலாம். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலோட பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மொபைல் வந்து எம்பார்கோல எனக்கு அனுப்பியிருக்காங்க. எம்பார்கோல நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால பிரைஸ் வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா மொபைல் லான்ச் ஆயிருக்கும். பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். இதுல ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM கொடுத்திருக்காங்க, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ OS இதெல்லாம் போக உங்களுக்கு ஒரு 23GB கிடைக்குது. ஸோ ஓவராலாக நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற அந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன்.